அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இயற்கைக்கு நன்றி. சில்வர்ஃபிஷ் குழுவின் சார்பாக தங்கள் அனைவரையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வாரந்தோறும் ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்து அவருடன் உரையாடி ஒரு புதிய பயிற்சியை, புதிய தகவல்களை அறிந்து வருகிறோம். அப்படி இன்றைய நம் வெபினாரில் சிறப்பு விருந்தினராக வந்துள்ள திரு பெர்னாட் ஷா அவர்களை வரவேற்பதில் சில்வர்ஃபிஷ் குழு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இவரை பற்றிய சிறு அறிமுகம். சென்னையில் வசிக்கும் திரு பெர்னாட் ஷா அவர்கள் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் துறையில் 35 வருடங்களாக பணியாற்றி வருகிறார். 20 வருடங்களுக்கு மேல் ஆன்மீக தேடலில் இருப்பவர். புத்தகம் வாசித்தல், ஞான மார்க்கம் இரண்டும் இவரது நாடி துடிப்பு. ஓஷோ, ஜே.கே போன்ற ஆன்மீக குருக்களின் அறிவுரைகளை கற்று தேர்ந்தவர். கவிதை புத்தக தொகுப்பை வெளியிட்டுள்ளார். ஸ்பிரிச்சுவாலிட்டி, என்னகிராம், ஆஸ்ட்ராலஜி போன்ற துறைகளில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். வாசிப்பால் நமது இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி, கான்சென்ட்ரேஷன், மெமரி மற்றும் நாலேஜ் மேம்படுத்தப்படுகிறது. அப்படி தன் அனுபவத்தால் வாசிப்பின் பயனை பகிர வருகிறார் திரு பெர்னாட் ஷா அவர்கள். இவரை பேச சில்வர்ஃபிஷ் குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். வணக்கம்மா. சார், கலை ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சார், ஓகே, ரொம்ப நன்றி. இன்றைய தலைப்பு வாசிப்பும் நானும். அதாவது வாசிப்பு சார்ந்து என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய பார்வைகள், அதை நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு இதுதான். இந்த வாய்ப்பை கொடுத்த சில்வர்ஃபிஷுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் ரொம்ப பயனாகவும் இருக்கு. இது தொடர்ந்து நடத்தணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாசிப்பும் நானும் அப்படின்ற ஒரு தலைப்புல இப்போ இதுல நானுன்னு வந்துடுறேன். ஸோ அதனால என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாசிப்பு எப்படி தொடங்குச்சு, எப்படி அது தொடர்ந்து போனது, அது என்னென்ன மாதிரி தளங்களை, என்னென்ன மாதிரி வேறுபாடுகள், என்ன மாற்றங்களை உருவாக்குச்சு அப்படின்றத பத்தியும், மறுபடியும் வாசிப்பை பத்தியான சில கருத்துக்களையும் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் வாசிப்பு பாத்தீங்கன்னா, பள்ளி காலத்துல ரொம்ப ஸ்கூல்ல, அதாவது 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு, அந்த லோவர் கிளாஸ், அந்த மிடில் கிளாஸ் அப்படி போகும்போது அந்த டைம்ல பள்ளி புத்தகம் வாசிப்பு தான் எல்லாருக்குமே அறிமுகமாகும். வாசிப்பு அறிமுகமாவது புத்தகங்கள் தான், பள்ளி புத்தகங்கள் தான். அந்த வகையில எனக்கும் பள்ளி புத்தகம் என்பது பள்ளியில இருக்க புத்தகமா தான் அறிமுகமாச்சு. ஆனா அந்த புத்தகத்தை வாசிப்புல எனக்கு ஆர்வம் வரல. அந்த புத்தகத்து விஷயத்துல, பள்ளி கல்வி விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் வரல. கொஞ்சம் கடினமாவே தான் இருந்தது. என்னுடைய ஒரு 15-16 வயதுல வாசிப்பின் மேல என்ன அறியாம ஒரு ஈர்ப்பு உருவாச்சு. அது எப்படி என்னன்றதுன்னா அந்த வயசுல என்னால கண்டுபிடிக்க தெரியல. பட் அந்த பள்ளியிலேயே 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கும் போது தமிழ் இலக்கியத்துல மேல ஒரு ஆர்வம் உருவாச்சு. அந்த சப்ஜெக்ட் மேல மட்டும் எனக்கு ஒரு சின்ன ஒரு அன்பு, ஒரு காதல் உருவாச்சு. அதுல இருக்கிற கவிதைகளையும், அந்த கதைகள், கட்டுரைகள் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் ஒரு சிறு ஆர்வம் என்ன அறியாம தூண்டுச்சு. அதுவும் நான் அந்த டைம்ல எனக்கு அதை பத்தியான இப்படி எனக்கு ஒரு விருப்பம் உருவாகுதுன்ற எந்த கான்சியஸும் கிடையாது. பட் அது என்ன அறியாம ஒரு ஈர்ப்பு. அதனால அந்த ஒரு சப்ஜெக்ட் மேல எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜ் தான், ஏதோ படிச்சு பாஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஆர்வம் தான் இருந்தது. அந்த இலக்கிய ஆர்வம் மட்டும் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம +1 +2 தாண்டி வரும்போது பாத்தீங்கன்னா, அப்பயும் அந்த இலக்கிய ஆர்வம், அந்த தமிழ் ஆர்வம், அப்படி ஒரு அந்த புத்தகம், கல்வி, ஸ்கூல் வழியா அறிமுகமான அந்த புத்தகங்கள் வழியா தான் நம்ம அந்த வாசிப்பு போது அந்த ஆர்வம் மட்டும்தான் இருந்தது. ஆனா அதை மீறி எனக்கு அந்த பள்ளி தாண்டி ஒரு ஆர்வம் எப்படி உருவாச்சுன்னா, எங்க வீட்டுல புத்தகம், எங்க அப்பா ஒரு லேசான வாசிப்பாளர். ஒரு 50 புத்தகங்கள் வச்சிருந்தாரு. அதுல பர்டிகுலரா இந்த கண்ணதாசனுடைய புத்தகங்கள்லாம் இருந்துச்சு. சரி, அதை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல எடுத்து படிக்க ஆரம்பிச்சா, அதுக்குள்ள என்ன அறியாம என்னால போக முடிஞ்சது. வாசிப்பு ஒரு வேகமா என்னால உள்ள வாசிப்புகள் போக முடிஞ்சது.
அந்த வாசிப்பின் மேல எனக்கு ஒரு பெரிய தாகமும் ஒரு நெருக்கமும் உருவாச்சு. அப்படிதான் என்னுடைய வாசிப்பு தொடங்குச்சு. அப்படி ஒரு 17, 18 வயசுல தொடங்கின வாசிப்பு கண்ணதாசன் மூலமா தொடங்கினதுனால அவருடைய புத்தகங்கள் வீட்டுல இருக்கிற என்ன புத்தகம் இருந்துச்சுன்னா அர்த்தமுள்ள இந்து மதம் தான். எங்க அப்பா ஒரு ஒரு 7, 8 பாகம் புத்தகங்கள், சின்ன சின்ன புத்தகம் தெரியும் எல்லாருக்கும் அந்த புத்தகம் படிச்சவங்களுக்கு. ஸோ அந்த புத்தகம் வாசிப்பின் மூலமா தான் நான் வாசிப்புக்குள்ள போறேன். அதை தொடர்ந்து எனக்கு கொஞ்சம் வாசிப்பு தீவிரமாகி அதுக்கப்புறம் லைப்ரரிங்களை தேடி கண்ணதாசன் அவரு மேல இருந்த அந்த வாசிப்பு ஒரு ஆர்வத்தினால அவருடைய புத்தகங்களை தேடி தேடி படிக்கிறேன். அதுக்கப்புறம் புத்தகங்களை வாய்ப்பு கிடைக்கும் போது வாங்கி வேணா அந்த காலத்துல புக்கு வாங்குறதுனால ஒரு கடினமான விஷயம். நம்ம பெரிய ஒரு பொருளாதார இந்த பேக்ரவுண்ட்ல இல்ல. நான் அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப சாதாரணமா 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிச்சவங்க தான். பட் எனக்கு அந்த வாசிப்பு மேல ஒரு தீவிர ஆர்வம் வந்து ஆல்மோஸ்ட் கண்ணதாசனுடைய எல்லா புக்கையும் தேடி தேடி படிக்கிற மாதிரி ஒரு ஆர்வம் உருவாச்சு. அப்படிதான் என்னுடைய வாசிப்பு ஸ்டார்ட் ஆகி ஒரு இலக்கியம் ஆர்வலராக தான் என்னுடைய வாசிப்பு உள்ள போச்சு. அந்த வாசிக்கும் டைம்லயே இயல்பா ஒரு எழுத்தின் மேல ஒரு படைப்பின் மேல ஒரு லேசா ஒரு ஆர்வம் உருவாகி ஒரு எழுதுற முயற்சியும் இருந்தது. கவிதையா எழுதி பார்க்கிற முயற்சி, அந்த படைப்பு முயற்சி, அந்த வாசிப்பை தொடர்ந்து இயல்பையா சைமல்டேனியஸா அந்த படைப்பு தன்மையை நம்ம மீறி நம்மள அறியாம நமக்குள்ள வெளியே வந்தது. அப்படி அதை தொடர்ந்து வேற இலக்கியங்கள் எல்லாமே மற்ற கவிதை தளங்கள் அன்னைக்கு இருந்த புது கவிதைகள், நவீன கவிதை, புது கவிதைகள் தான் அந்த பீரியட்ல ரொம்ப பேசு போடுறதும் ரொம்ப இதுவாகவும் இருந்தது. அப்ப அந்த கவிதை வாசிப்புகள் ஒரு பெரிய ஆர்வத்தை உண்டாக்குச்சு. ஆல்மோஸ்ட் அன்னைக்கு இருந்த எல்லா கவிஞர்களையும் அப்துல் ரஹ்மான், மேத்தா, வைரமுத்து, வேற சிற்பி, இப்படி நா. காமராசன், இப்படி எல்லாருடைய கவிதை புத்தகங்களையும் தேடி தேடி படிக்கிற ஒரு ஆர்வம் உருவாச்சு. அப்படிதான் இன்னும் கொஞ்சம் என்னுடைய வாசிப்பு வேகம் கொஞ்சம் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு +2 முடிச்சோடனே ஒரு டிகிரி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அப்போ எனக்கு கரெக்டா அந்த எது படிக்கணும், என்ன சூஸ் பண்ணி படிக்கணும்ன்ற ஒரு தெளிவு இல்லை. நான் லயோலால பிஎஸ்சி பிசிக்ஸ் எடுத்து ஈவினிங் காலேஜ் படிக்கிறேன். ஏன்னா நான் +2ல எனக்கு பிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டா இருந்தது, வொகேஷனல் சப்ஜெக்ட்ல எடுத்தது. அது அந்த பிசிக்ஸ் நான் சேர்ந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட் மேல ஆர்வம் போல என்னால தீவிரமாகவும் படிக்க முடியல. அதுல ரொம்பவே கஷ்டப்பட்டேன். பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு கடினமா இருந்தது. ஆனா அதே சமயத்துல ஒரு புத்தகம் இலக்கிய சம்பந்தப்பட்டதோ இல்ல ஒரு ஒரு கவிதையோ இல்ல ஒரு கதையோ இல்ல ஒரு கட்டுரையோ அது சம்பந்தமா படிக்கிறதுக்கு எனக்கு அதனுடைய ஆர்வம் குறையவே இல்லை. அந்த ஆர்வம் எனக்கு வளர்ந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ அப்படி அந்த படிப்புனுடைய இந்த குறையல. ஆனா இந்த கல்லூரி படிப்புன்றது ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இல்லாம அதுல ஒரு ஈவன் ஒரு பாஸ் ஆகாம கூட என்னுடைய கல்லூரி படிப்பே முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த புத்தகம் ஆர்வம் மட்டும் இருந்தது. அதுக்குள்ள எனக்கு ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் இருந்தது. நான் ஈவினிங் காலேஜ் படிச்சாலும் ஒரு டே டைம்ல ஒரு தெரிஞ்ச கம்பெனில போய் வேலை செஞ்சேன். அந்த ஒரு கட்டாயமும் இருந்தது, சூழலும் இருந்தது. அப்போ அப்படி இருக்கிறப்போ என்னால அந்த டிகிரியை முடிக்க முடியல. ஆனா என்னுடைய வாசிப்பு பழக்கம் ரொம்ப தீவிரமாவே இருந்தது. அதை தொடர்ந்து வாசிப்பை நான் எந்த தருணத்திலும் கைவிடாம தொடர்ந்து தீவிர வாசிப்பு, எல்லா இலக்கியங்களையும் தேடி படிக்கிறது. பொதுவா என்னுடைய வாசிப்பு தளம்னு பாத்தீங்கன்னா கவிதை, கட்டுரை, இலக்கிய சம்பந்தப்பட்டதுகள், ஒரு சில நாவல்களுக்குள்ள நான் ரொம்ப தீவிரமா உள்ள போல, கதைகளுக்குள்ள போல. ஆனா ஒரு ஒரு புகழ்பெற்ற நாவல் இல்ல ரொம்ப ஒரு இனிமையான எந்த நாவலோ அது படிக்க எனக்கு ஆர்வம் இருந்தது. அதை தொடர்ந்து என்னுடைய தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும், என்னுடைய ஷிப்பிங் அந்த தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும், என்னுடைய ரீடிங்கை என்னால விட முடியல. அது ஒரு தீவிரமாவே இருந்துச்சு. அதை தொடர்ந்து அது அப்படியே அந்த ரீடிங் கண்டினியூஸா ஆகி வேறு வேறு தளங்களுக்கு போச்சு. ஒரு டைம்ல பாலகுமாரனுடைய நாவல்கள் படிக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு, அந்த பாலகுமாரன் நாவல் மேல ரொம்ப தீவிரமான ஒரு ஈடுபாடு. அவருடைய எல்லா நாவல்களையும் தேடி அந்த டைம்ல அவரது அந்த பாக்கெட் நாவல் மாதிரி வரும். மாசம் ஒரு 2, 3 பேர் அந்த மாதம் ஒரு பாக்கெட் நாவல் மாதிரி போடுவாங்க. ரூ. 10 அதுதான் இருக்கும் அந்த நாவலுடைய விலை.
அதை தொடர்ந்து தீவிரமா படிச்சேன். பிளஸ் அவருடைய புத்தகங்கள் ஆல்மோஸ்ட் பாலகுமாரன் இன்னைக்கு அவருடைய புத்தகம்னு பார்த்தா ஒரு 300 400 புத்தகங்களுக்கு மேல இருக்கும். அவருடைய ஒரு 200 250 நாவலுக்கு மேல படிக்கிற ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ரொம்ப தீவிரமா எங்க நான் ட்ரெயின்ல போனாலும் சரி, ஒரு வேலைக்கு போகும்போது, ஒரு பஸ்ல உட்காந்து போகும்போது, அந்த படிக்கிற ஆர்வம் இருந்தது. அது கொஞ்சம் வேலை விஷயங்கள்ல ரொம்ப தீவிரம் இல்லனாலும், அதையும் ஒரு பக்கம் போச்சு. படிக்கிற ஆர்வமும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அத தொடர்ந்து ஒரு ஒரு 20, 25 வயசுக்கு மேல பாலகுமாரன் மூலமா எனக்கு ஜெ. கிருஷ்ணமூர்த்தியும், ஓஷோவும் அவரு தான் அறிமுகப்படுத்துறாரு. அந்த டைம்ல சரி அவரு ஓஷோ புக்குக்குள்ள போற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஜெய கிருஷ்ணமூர்த்தி புக்குக்குள்ளேயும் எனக்கு புத்தகங்களையும் படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது ஒரு பெரிய புது உலகத்த காட்டுது. பா- பாலகுமாரன் ஓஷோ புத்தகமும் ஜெய கிருஷ்ணமூர்த்தி புத்தகமும். அதுக்கு மேல ஆர்வம் இருந்தது. எனக்கு அது லேசா வந்து இலக்கியம் தாண்டி ஒரு ஆன்மீக தளத்துக்குள்ளேயும் அப்போதைக்கு அது ஆன்மீகன்ற எந்த பார்வையும் இல்லை. ஒரு ஆர்வமா படிக்கிற புத்தகமா தான் அதை பார்த்தனே தவிர அது ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட புத்தகம் இல்ல தத்துவம் சம்பந்தப்பட்ட புத்தகம் இல்லை. நமக்கு ஒரு ஆர்வம் தீவிர ஆர்வம் வருது. அந்த புத்தகம் படிக்கும்போது நமக்கு ஒரு பெரிய மன எழுச்சி உண்டாகுது, ஒரு மன சந்தோஷம் உண்டாகுது. அதனால அந்த புத்தகங்களை நான் தொடர்ந்து படிக்கிறேன். அதுக்கப்புறம் அதனுடைய வாசிப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா என்னால இந்த வாசிப்பு பழக்கம்ன்றது ஒரு வகையில நம்மளுடைய வேறொரு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சியில ஒரு முன்ன பின்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வாசிப்பு எப்படி நமக்கு தொழிலுக்கு பயன்படுதுன்ற மாதிரி ஒரு ஒரு காலகட்டம். நம்ம தொழில் வளர்ச்சி, நம்ம வாழ்க்கையினுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துல எனக்கு டிகிரி முடிக்க முடியாம பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிக்க முடியாம போனதுனால வேற ஏதாவது டிகிரி படிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வரும்போது நான் மறுபடியும் டிகிரி போஸ்டல்ல படிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ எம்ஏ ஹிஸ்டரி படிக்கலாம், ஹிஸ்டரி சம்பந்தமா படிக்கலான்ட்டு எம்ஏ ஹிஸ்டரி படிக்கிறோம். அப்புறம் அது ஆக்சுவலா அப்படி படிக்கும் போது எனக்கு இந்த வாசிப்பு பழக்கம்ன்றது ரொம்ப சுலபமா அந்த படிப்புக்குள்ள போறதுக்கு ரொம்ப உதவுச்சு. ஒரு புக் எடுத்தா அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸா ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் அப்படி படிக்கிற ஒரு பழக்கம் இருந்ததுனால சுலபமா அந்த புத்தகத்துக்குள்ளேயும் போக முடிஞ்சது. என்னால ஈஸியா அந்த டிகிரி அந்த எல்லாம் படிக்க முடிஞ்சது. அப்படி என்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விஷயங்களுக்குள்ளேயே நிறைய, ஏன்னா என்னுடைய கஸ்டம் கிளியரன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ரீடிங் தேவையான ஒரு விஷயம். நிறைய இறக்குமதி ஏற்றுமதி சம்பந்தமா நிறைய கொஞ்சம் நாலேஜ் பேஸ்டா இருக்கும். அதுல இருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷனையும் என்னால அந்த வாசிப்பு பழக்கம் இருந்ததுனால படிக்க முடியும். அதை தொடர்ந்து நான் மறுபடியும் எம்பிஏ நம்ம தொழில் சம்பந்தமா கொஞ்சம் படிக்கணும்ட்டு ஒரு எம்பிஏ போட்டு அது கரஸ்பாண்டன்ஸ்லயும் அதையும் ரொம்ப சுலபமா அந்த வாசிப்பு பழக்கம் இருக்கிறதுனால அதுக்குள்ளேயும் என்னால சுலபமா போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் கூட இப்ப ரீசெண்டா பிஎல் கூட பண்ணேன். அப்பயும் ஒரு பெரிய ஒரு இதுவே தெரியல, ஒரு படிக்கிற மாதிரியே தெரியல. ரொம்ப சுலபமா வாசிப்பு பழக்கன்றது நமக்கு அதுக்குள்ள போறதுக்காக நமக்கு உதவுச்சு. இந்த வாசிப்புன்றது அந்த வகையில ஒரு வாழ்க்கையில தொடர்ந்து நம்ம கூடயே அது டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தது. எல்லா வகையிலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அது ஒரு வகையில நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு மன நலமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய உளவியல் விஷயங்களாலும் சரி, உலகத்தை நம்ம பார்க்கிற பார்வைகள் எல்லாமே எல்லாத்தையுமே அது ஒரு ஒரு தரமானதாகவும் ஒரு மாற்றத்துக்குள்ளேயும் கொண்டு வரும். ஜென்ரலா நம்மளுடைய பிறந்த சூழல், நம்மளுடைய குடும்ப பொருளாதார சூழல், இல்ல குடும்பங்களுடைய சூழ்நிலை, அதனுடைய பின்புலம் ஒண்ணு வேற வேற மாதிரி இருந்தாலும் வாசிப்புன்றது நம்மள என்டையரா வேற ஒரு தளத்துக்குள்ள கொண்டு போகுது. அதை மீறி நம்ம ஒரு சின்ன வட்டம்னு இல்லாம ஒரு பெரிய சர்க்கிளா அந்த ஒரு இந்த பூமி உருண்டை அளவுக்கு ஒரு பெரிய சர்க்கிள்குள்ள நமக்குள்ள கொண்டு போய் ஒரு பெரிய விசாலமான பார்வைய கொடுத்துச்சு. அது அந்த விஷயம் நமக்கு வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த அந்த தொழில் டைம்லயும் சரி, அதுக்கப்புறம் இந்த ஆன்மீக அந்த வாசிப்புக்கு நடுவுல மோட்டிவேஷனல் புக்கும் படிக்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் நம்மளை உருவாக்கிக்கணும், நம்மளை ஒரு வளர்ச்சி உள் வளர்ச்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும்போது செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கு நிறைய ஆங்கிலத்திலையும் ஒரு படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதாவது இந்த வாசிப்புன்றது முக்கியமா இன்னொரு விஷயமும் சொல்லணும் இதுல. நான் தமிழ் தான் நம்மளுடைய வாசிப்பு. நான் தமிழ் மீடியம் +2 வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சாலும்
இந்த வாசிப்புனுடைய தளம் நமக்கு வேற வேற தளங்கள்ல போகணும், நிறைய வாசிக்கணுன்ற ஒரு ஒரு அடங்காத ஆவல்ன்றது ஆங்கிலம் இதுக்காகவே ஒரு ஆங்கிலம் படிக்கிற ஒரு ஒரு வீரியமும் ஒரு வேகமும் வந்துச்சு. ரொம்ப கடினப்பட்டு ஆங்கிலத்தை அந்த வாசிப்பு பழக்கத்தை வளர்த்துக்கணும், ஆங்கில அறிவை நம்ம ஆங்கில இதுவை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு பல முயற்சிகள் செய்து அது ஒரு அதுக்கப்புறம் தீவிரமான ஒரு முயற்சி தான் அது. எது எதெல்லாம் கிடைக்குதோ பேப்பரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கையில ஒரு இதுவா இருந்தாலும் சரி, ஆங்கில சம்பந்தமா எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் படிக்கணுன்ற மாதிரி அது எப்படியாவது நம்ம ஆங்கில வாசிப்புக்குள்ள போகணும்னு ஒரு தீவிர ஒரு கஷ்டத்துக்குள்ள ஒரு பெரிய தவம் மாதிரி தான் அது. அதுக்குள்ள அதை தாண்டி ஒரு ஆங்கில வாசிப்புக்குள்ள போகும்போது அதுக்கப்புறம் எனக்கு ஆங்கில வாசிப்பும் சரளமா வர ஆரம்பிச்சது. ஆங்கில புத்தகங்களை படிக்கிற பழக்கம் தொடக்கத்துல அது ரொம்ப கடுமையா இருந்தாலும் அந்த வாசிப்பினுடைய தீவிரம் என்ன அதை கைவிடவே இல்லை. அதுல இருந்து என்னால அந்த ஆங்கில வாசிப்புக்குள்ள போகணுன்ற ஒரு ஏன்னா தமிழ் தாண்டி நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ் தாண்டி உலக விஷயங்கள், உலக இலக்கியமும் சரி, இல்ல உலக ஆன்மீகம், இல்ல இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட், இல்ல வேறு வேறு தளங்கள்லையும் நம்ம படிக்கணும்னு ஆசைப்படும் போது ஆங்கிலம் தான் ஒரு பெரிய கதவை நமக்கு திறந்து. ஸோ அதுக்காக என்னுடைய ஆங்கில வாசிப்பு, ஆங்கில நாலேஜை டெவலப் பண்ணி அந்த ஆங்கில புத்தகமும் நிறைய படிக்கிற ஒரு பழக்கம் உருவாச்சு. நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கு ஒரு டைம்ல படிச்சோம். அது நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கிங், நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், எண்ண தளங்களை ஒரு பெரிய உயர்வான நிலைமைக்கு அது கொண்டு போகுது. லைஃபினுடைய ஒரு யதார்த்தங்கள், வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நம்ம எப்படி கொண்டு போனோம் அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு உருவாச்சு. முக்கியமா படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஜென்ரலா நமக்கு ஏறக்குறைய அந்த படிக்கிற டைம்ல எந்த புத்தகமும் நம்ம அந்த வாசிப்புக்குள்ள போகும்போது நம்ம ஆல்மோஸ்ட் அந்த வாசிப்பாவே அந்த புத்தகமாவே நம்ம மாறுறோம். ஒரு ஒரு பெரிய உருமாற்றம் உருவாகுது. அந்த புத்தகம் படிக்கும்போது நமக்கு ஒரு எல்லையில்லாத ஒரு சந்தோஷம், எல்லையில்லாத ஒரு பூரிப்பு, நம்ம ஏதோ ஒரு புது உலகத்துக்குள்ள ஒரு டிராவல் பண்ற மாதிரியான ஒரு ஒரு த்ரில்லிங் இருக்கும் அது. அந்த த்ரில்லிங், அந்த சுகத்துக்காகவே நம்ம ஒரு புத்தகத்தை தொடர்ந்து படிக்கிற ஒரு ஆர்வமும், ஒரு தேவையும், ஒரு விருப்பமும் உருவாச்சு. ஸோ அப்படிதான் என்னுடைய புத்தக வாசிப்பு உள்ள போச்சு. ஒரு கட்டத்துல இலக்கிய விஷயங்கள்ல நான் ஆர்வமா இருக்கும்போது 2003ல கவிதை எழுதுதல், வாசிப்பு ஒரு தொடர்ந்து ஒரு இலக்கிய கூட்டங்கள் அப்படி போறதுல ஒரு அறிமுகமாகி 2003ல ஒரு கவிதை தொகுப்பு புத்தகமாவே வெளியிட்டேன். மேத்தா வந்து வெளியிட்டாரு. கற்கள் நம்மை செதுக்கட்டும் அப்படின்னு அந்த டைம்ல நான் எழுதி வச்ச கவிதைகள் எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாவே வெளியிட்டேன். அது ஒரு சின்ன ஒரு படைப்பா வெளியாச்சு. அதுக்கப்புறம் அந்த படைப்பு தொடர்ந்து நான் பண்ணல. அது பண்ணிருக்கணும், அந்த படைப்பு இருந்தாலும் அந்த புத்தகமா வெளியிடுறது அந்த இது வரல. வேற தொழில் சம்பந்தப்பட்டமான சில வளர்ச்சி அது தேவைன்றதுக்காகவும், மற்றபடி அந்த படைப்பு அந்த இது ஆர்வமும் கொஞ்சம் எழுதுற ஆர்வமும் கொஞ்சம் அப்படி குறைஞ்சது. ஆனா படிக்கிற ஆர்வம் வந்து எனக்கு போவே இல்லை. அது ஒரு தீவிரமா என்னோட தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. அது ஒரு கட்டத்துக்கு மேல ஆன்மீக தலம், இந்த ஓஷோ, ஜெய கிருஷ்ணமூர்த்தி, நெசவத்த மகாராஜ், வேற வேறு ஆன்மீக குருமார்கள், அந்த புத்தகங்கள் படிக்கிற ஆர்வம் எனக்கு அதிகமாயிட்டே போச்சு. அந்த புத்தகம் வாசித்தல் தாண்டி ஒரு டைம்ல இந்த இன்டர்நெட் ஏஜ் அது அந்த வளர்ச்சி அது உள்ளெல்லாம் வரும்போது என்னுடைய வாசிப்பை நான் வேறு மாதிரியா மாத்திக்கிட்டேன். அதாவது ஆடியோவா கேட்கறது, யூடியூப் அதுக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடி இன்டர்நெட்ல ஓஷோ புத்தகம்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 500-600 புத்தகங்கள் இருக்கு. அவருடைய ஒரு 100-100க்கு மேற்பட்ட புத்தகங்களை நான் ஆடியோவா தான் கேட்டேன். ஏன்னா எனக்கு டிராவல் பண்ணும்போதும் சரி, போகும்போது எங்கன்னா நடக்கும்போது, இல்ல ஒரு புத்தகம் எந்த டைம்லயுமே எல்லா இடத்துலயும் நம்ம புத்தகத்தை விரிச்சு உட்கார முடியாது. பட் அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம புத்தக வாசிப்பை எப்படி பயன்படுத்திக்கணும்னு எனக்கு தோணும் போது, ஓஷோவனுடைய புத்தகங்கள் பாத்தீங்கன்னா ஓஷோ வேர்ல்டுன்ற ஒரு வெப்சைட்ல அவருடைய எல்லா ஆடியோவும் ஃப்ரீயாவே இருக்கு. டவுன்லோட் நம்ம சாதாரண ஒரு மொபைல்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி மொபைல்ல டவுன்லோட் பண்ணி ஏர்போன் வச்சு அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வந்தேன். அந்த என்னுடைய வாசிப்பு வந்து வேற மாதிரி டிஜிட்டலா மாறுச்சு. அந்த மாதிரி ஒரு பழக்கமும் எனக்கு, அந்த புத்தகங்களை ஆடியோவா கேட்கிற பழக்கமும் எனக்கு உருவாச்சு. இப்படிதான் பாத்தீங்கன்னா என்னுடைய வாசிப்புன்றது ஒரு தளமா வளர்ந்து இப்ப அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா
வேறு ஒரு ஆன்மீகம் தாண்டி உளவியல் சம்பந்தமா ஆன்மீகத்துக்குள்ள போகும்போது, அது பார்த்தீங்கன்னா, உளவியல் ஆன்மீகம்ன்றது என்னதான் ஒரு வேறு ஆன்மான்ற ஒரு தளமா இருந்தாலும், அதனுடைய பயிற்சி அந்த அ அ வாசிப்பினுடைய அந்த பயணம்ன்றது உளவியல் தளத்துக்குள்ள தான் இயங்குது. அப்படி போகும்போது உளவியல் சம்பந்தமா நெறைய விஷயங்கள் இந்த என்னேகிராம்ன்றது ஆல்மோஸ்ட் அது நம்ம தமிழ்ல அது சம்பந்தமான பெரிய பதிவுகள் இல்ல. இந்திய லெவல்லயே கூட பெரிய புத்தகங்களோ, ஒரு பதிவுகளோ இல்ல. அதனுடைய அறிமுகம் கிடைச்சு, அது விஷயத்த நான் தீவிரமா ஒரு ஆய்வா உள்ள போய் பார்க்கும்போது, அது ஒரு பெரிய புது உலகத்த நமக்கு காட்டுச்சு. நம்மளுடைய உளவியல் தன்மையினுடைய, நம்மளுடைய ஆட்டிட்யூட், கேரக்டரினுடைய ஒரு வேர போய் நம்ம பார்க்க வேண்டிய பார்க்க முடிஞ்ச ஒரு அ வாய்ப்பா இருந்தது அது. அது இல்லாத வேற வேற உளவியல் தளமான புத்தகங்கள். ஆன்மீகமே ஏறக்குறைய முழுசா ரீடிங்ன்னு போகும்போது நம்மளுடைய மன எண்ண செயல்பாடுகள தான் அது ஆய்வு செய்து, அதுக்குள்ள நம்ம ஒரு பெரிய டிராவல்க்குள்ள போய், அத தாண்டி நம்ம போணுன்றதுக்காக, அந்த உளவியல தான் டிராவல் பண்ணி நம்மளால போறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, வாசிப்புன்றது என்னுடைய தனிப்பட்ட வாசிப்பு, அதனுடைய பாதைன்றது இப்படிதான் இருந்தது. பொதுவா வாசிப்பு என்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டைம்லயும் எனக்கு வாசிப்பு வந்து ஒரே மாதிரி இருந்ததில்ல. ஒரு டைம்ல இலக்கியம், ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சுய முன்னேற்ற புத்தகங்கள், இன்னொரு டைம்ல ஆன்மீகம், வேற ஒரு இதுல உளவியல். அது தாண்டி இன்னொரு விஷயமும் என்னுடைய ஒரு சில குறிப்பிட்ட வயதுல பொருளாதாரம் சம்பந்தமா நம்மளுடைய வாழ்வியல் பொருளாதாரத்த கொஞ்சம் முன்னேத்திக்கணும், மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, பொருளாதார புத்தகங்கள், பொருளாதார சம்பந்தப்பட்ட புத்தகங்கள்ன்றது முக்கியமா பார்த்தீங்கன்னா, ரிச் டாட் புவர் டாட் ராபர்ட் கியோசகி. அந்த பொருளாதார தளத்துல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த புத்தகத்தினுடைய வாசிப்பினுடைய அறிமுகம் எனக்கு ஒரு ஆக்சிடென்டலா தான் கிடைச்சுச்சு. அது நம்மளுடைய லைஃபினுடைய பொருளாதாரத்தை எப்படி நம்ம கையாளணும், அந்த பொருளாதார வளர்ச்சிய நம்ம எப்படி கைக்கொள்ளணும்ன்றத புது உலகத்துக்குள்ள நம்ம கொண்டு போகுது. அது தொடர்ந்து சில அந்த மாரி புத்தகங்கள் அவருடைய புத்தகமே ஒரு 10, 20 புக் இருக்கு. அவரதே ஒரு 4, 5 புக்கு படிச்சோம். நம்மள ஒரு அதாவது நம்ம பொதுவா பொருளாதாரத்த பார்க்கிற, பணத்த பார்க்கிற நம்மளுடைய பார்வையும், நம்ம அது எப்படி பார்க்கணும், அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றத ரொம்ப அழகா அந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இருந்தது. நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ முக்கியம். வாழ்க்கையில நம்ம மணின்றது ஒரு ஃபேக்டரோ, இல்ல ஒரு பொருள் அது எவ்வளோ முக்கியன்றத நமக்கு காட்டுச்சு. அப்படியும் ஒரு தளங்கள், அதாவது தளங்கள் மாறுபட்டுட்டே இருந்தது. நான் ஒரே வாசிப்பா இல்லாம, வெறும் இலக்கியம், கவிதையினே வாசிப்பு இல்லாம, அந்த தளம் மாறிக்கிட்டே இருந்தது. அது நமக்கு ஒரு சந்தோஷமாவும் இருந்தது. ஒரே மாதிரி ஒரு மோனோவா இல்லாம, ஒரு மாறுபட்ட வாசிப்புக்குள்ள போம்போது, நம்ம லைஃப்பும் வேறு வேறு பாதைகளுக்குள்ள போம்போது, அது ஒரு த்ரில்லிங்காவும், ஒரு இனிமையாவும், ஒரு புதுமையாவே இருந்தது அந்த அந்த தளங்கள். ஸோ அப்படி வாசிப்பு ஒரே மாதிரி இல்லாம, என்ன பொறுத்தவரைக்கும் வேற வேற தளமா மாறுச்சு. அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஒரு பயனுள்ளதா இருந்தது. ஒரு இலக்கியமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இலக்கியம்ன்றதே ஜெனரலா நம்மளுடைய படைப்பு தன்மைய தூண்டுறது தான். படைப்புன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம அ அ பு குறிப்பிட்டு எழுதுறதோ, இல்ல நம்ம எதையாவது ஒரு கவிதையோ, கட்டுரையோ எழுதுறதுன்னு இல்லாம, படைப்புன்றது லைஃப்ல வந்து எல்லா விஷயமும், எல்லா விஷயத்துக்குள்ளேயும் படைப்பு இருக்கு. நம்முடைய எதார்த்தமான ஒரு ஒரு செயல்லயும் படைப்பு தன்மைன்றது இருக்கு. ஸோ அப்படிதான் நமக்குள்ள அது ஒரு படைப்பா வருது. ஒரு வாசிப்புன்றது நமக்குள்ள படைப்பா வரும்போது, நம்ம செய்யற எல்லா செயல்களையும் நம்ம வெளிப்படுத்துற ஒரு ஒரு தன்மையிலயும் இயல்பா படைப்பு வர்றது தான் அந்த வாசித்தல் தளத்துக்கு நம்ம அந்த படைப்பின் வழியா நமக்கு அது குடுக்குற ஒரு நன்மை. அதேபோல பார்த்தீங்கன்னா, ஜெனரலா அந்த வாசிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஜெனரலா அதனுடைய பின்புலத்துல பார்த்தீங்கன்னா, அந்த வாசிப்பு கற்றுக்கொள்ளுதல், நோவிங் அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. அது எல்லாருக்குமே வெறும் வாசிப்பின் வழியா இருக்குமான்றது தான். அது ஜெனரலா வாசிப்பு நீங்க வாசிக்கிறவங்களுடைய எண்ணிக்கையோ, இல்ல பெர்சன்டேஜோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 10க்கு ஒரு 2 பேரோ, 3 பேரோ, 4 பேரோ தான் அந்த வாசிப்பு பழக்கம் இருக்கும். ஏன் மற்றவங்களுக்கு அந்த வாசிப்பு பழக்கம் இருக்க மாட்டுது அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு அ ஆய்வுக்குள்ள போம்போது, ஜெனரலா வாசிப்பினுடைய பின்புலத்துல இயங்குறது கற்றல் தான். லேர்னிங். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் வாசிப்ப வந்து வெறும் ஒரு ஜாயா மட்டும் பார்க்காம,
அதை எப்பயுமே ஒரு தீவிரமா ஒரு கற்றலா பார்த்தேன். அது ஒரு லேர்னிங்கா. வாசிப்பு மட்டும் இல்ல, லைஃபினுடைய எல்லா தருணங்களையுமே ஒரு கற்றலா பார்க்கிற ஒரு பயிற்சியவே நமக்கு ஒரு வாசிப்பு தான் குடுக்குது. ஏன்னா வாசிப்பே ஒரு கற்றல். அந்த கற்றலினுடைய பயிற்சி நம்ம வாழ்க்கையில ஒரு சாதாரண ஒரு சின்ன சின்ன செயலை செஞ்சாலும், போய் ஒரு சாதாரண பஸ்ல ஏறினாலும் சரி, ட்ரெயின்ல ஏறினாலும், ஒரு பொருள வாங்க போனாலும், இல்ல ஒரு நம்ம இருக்கிற ஒரு சுற்றுச்சூழலை அவதானித்தாலும், எல்லாமே நமக்கு ஒரு கற்றல், ஒரு லேர்னிங்னுடைய ஒரு தன்மையா தான் நம்ம பார்க்கிறோம். எனக்கு அப்படிதான் பார்க்க தோணுச்சு. அதனால லைஃப்னுடைய எல்லா விஷயங்களுமே ஒரு ஒரு எல்லா விஷயமும் ஒரு புதுமையாவும், ஒரு அ அனுபவமாவும் தான் நம்மள பார்க்க வாசிப்புன்றது நமக்கு குடுத்துச்சு. அந்த வகையில வாசிப்புன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வாசிக்கிறதுன்னு இல்லாம, கேட்டல் வழியாவும், அதாவது நம்ம அ உள்ள போய் ஒரு புத்தகத்த எடுத்து, அந்த வாசிப்புக்குள்ள போகாம, அந்த லிசனிங்ன்னு வரும்போதும், அந்த அ அப்பயும் ஒரு கற்றல் உருவாகுது. அப்பயும் சில பேருக்கு அந்த வாசிப்புக்குள்ள ஒரு கற்றலுக்குள்ள போறாங்க. அப்படி இல்லாம சில பேர் பார்த்தீங்கன்னா, ஜெனரலா வாசிப்பு பழக்கம், வாசிப்பு பிடிக்காம கூட இருக்கும். இல்ல ஒரு விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்க கூட ஆர்வம் இல்லாம இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய கற்றல் என்பது செயல் வழியா இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து, அத செய்யறதன் மூலமா அத அவங்க கத்துக்குவாங்க. அப்படி அதுவும் ஒரு லேர்னிங்கினுடைய, இப்ப எல்லாருக்குமே லேர்னிங் இல்லாம யாருமே இல்ல. சில பேர் வாசிப்ப தாண்டி அப்படி ஒரு கற்றல் உருவாகும். அப்படி நம்ம இதுல நம்ம இன்னொரு விஷயம், ஒரு புது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஜெனரலா வாசிப்புக்குள்ள போறவங்க, சில பேர் செயலுக்குள்ள வரும்போது ஒரு ஒரு திணறல் உருவாகும். அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு, வாசிப்புல இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு சிக்கல் தான். அ அந்த வாசிப்ப ஒரு செயல்முறைப்படுத்தும்போது, அது செயலா வரும்போது, அதுல ஒரு சில தடைகள் இருக்கும். அத நம்ம ஒரு முனைப்பா உள்ள போயி, அந்த வாசிப்ப நம்ம செயலுக்குள்ள கொண்டு வரும்போது, ஒரு ஒரு முனைப்பு கண்டிப்பா அதுக்கு தேவைப்படும். இந்த வாசிப்புல இருக்கிறவங்க அத ஒண்ணு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதேபோல வாசிப்புன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வாசிப்பின் வழியா உள்ள போம்போது, நம்மளுடைய இயற்கையான விருப்பம் என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வாசிப்பு எந்த வாசிப்பு நம்மள ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது, எந்த வாசிப்பு நம்மள ரொம்ப இழுக்குது அப்படின்னு தெரியும்போது, நம்மளுடைய இயல்பான ஆர்வம் என்ன? நம்ம எதுக்குள்ள ரொம்ப விரும்பி இருக்கோன்றதும் நம்ம வாசிப்பு ஒரு பெரிய பயன குடுக்கும். அது மட்டும் இல்ல, வாசிப்புக்குள்ள நம்ம உள்ள நுழையும்போது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் விரும்பி இருந்தா, அத பத்தி உள்ள போய் படிக்கும்போது கூட அப்படியே நம்ம வாசிப்புக்குள்ள போலாம். சில பேர் ஜெனரலா எல்லா விஷயமும் ஆர்வம் இருக்காது. ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது குறிப்பிட்ட விஷயங்கள்ல மட்டும் ஆர்வம் இருக்கும். அது சம்பந்தமா அவங்க தெரிஞ்சுக்க போம்போது, அவங்க அப்படியும் ஒரு வாசிப்புக்குள்ள நுழையறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். அப்படி சில பேர் வாசிப்புக்குள்ள இருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயங்கள படிப்பாங்க. ஒரு தொழில் செய்றவங்க பார்த்தீங்கன்னா, அந்த தொழில் சம்பந்தப்பட்டமான விஷயம், ஒரு மேனேஜ்மென்ட் புக்ஸு, அந்த மாரி புக்ஸ படிக்கிறவங்க இருப்பாங்க. ஜெனரலா சப்ஜெக்ட் புக் அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில பேரு ஸ்கூல்லயே நல்லா அந்த படிப்பு நல்லா படிப்பாங்க. இயற்கையிலேயே அவங்க ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு படிப்பு வரவங்களா இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ள அவங்களுடைய ஆர்வம் இருக்கும். அத சார்ந்து அவங்க படிப்பு. அதேபோல வாசிப்புன்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு படைப்புத்தன்மைய அது தூண்டுற விஷயமா இருக்கு. அது சந்தேகமே இல்லாம ஜெனரலா அந்த வாசிப்பு பழக்கம் நமக்கு அதுக்குள்ள போக போக, இயல்புலயே நம்மளுடைய செயல்கள் ஒரு படைப்புத்தன்மைன்னா என்ன, ஒரு ஒரு புது தன்மையா இருக்கும். எப்பயுமே ஒரு மோனோவா நம்ம ரிப்பீட்டடா ஒரே விஷயத்த செய்யாம, நம்மளுடைய செயல்கள் ஒரு புதுமையாவோ, ஒரு புது விஷயமாவோ, ஒரு படைப்புத்தன்மை. ஏன்னா நம்ம ஜெனரலா ஒரு ஹியூமன் பீயிங், நம்மளே ஒரு படைப்பு தான். அந்த படைப்புக்குள்ள இயல்புலயே ஒரு படைப்புத்தன்மை இருக்கு. அந்த படைப்புத்தன்மையா நம்ம வாழ்றது தான் அந்த வாசிப்பினுடைய ஒரு பேரு, ஒரு அழகே. அதனால வாசிப்புன்றது நமக்கு ஒரு படைப்புத்தன்மையா நம்மளுடைய செயல்பாடுகள் வர்றதுக்கும் ரொம்ப உதவுது. அதே போல பார்த்தீங்கன்னா, அ நாலெட்ஜ் தெரிஞ்சுக்கிறது. ஒரு விஷயத்த அறிந்து கொள்வதுன்றது பார்த்தீங்கன்னா, லைஃபினுடைய ஒரு முக்கியமான பார்ட். எல்லா வாழ்க்கையினுடைய எந்த விஷயங்கள பார்த்தாலும், ஜெனரலா அ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது, சாதாரணமா ஒரு பஸ் ஏறுறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 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 ஆன்லைன்ல ஒரு விஷயங்கள வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம், ஒரு கடையில போய் ஒரு பொருள வாங்குறதா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துக்கு நம்ம முக்கியமா உதவுறது, அது சம்பந்தமான நாலெட்ஜ் தான். நம்மளுடைய அறிவு, அது அது சம்பந்தமா என்ன இருக்கு, எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான்.
அதுக்கு நம்ம வாசிப்பு ரொம்ப உதவும். நம்ம இந்த விஷயத்த எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஜெனரலா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, YouTubeல எதுவா எந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னாலும், அத போய் நம்ம தட்டி YouTubeல இது சம்மந்தமா என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு கற்றல் தான், ஒரு வாசிப்பு தான். ஸோ அந்த மாதிரியும் நம்ம ஒ பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிறது, ஜெனரலா பார்த்தீங்கன்னா, அறியாமை தான் நெறைய நமக்கு பிரச்சனைகளுக்கு காரணமே அறியாமை தான். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பெரிய தத்துவங்கள் அப்படி நம்ம போலனா கூட, எளிய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறது கூட, அந்த விஷயங்கள நம்ம வந்து அ தவிர்க்கிறது, இல்ல அந்த விஷயங்கள நம்ம தாண்டி போகாம இருக்கிறதுக்கு காரணமே ஒரு அறியாமை தான். அந்த அறியாமையிலிருந்து நம்ம வெளிய வர்றதுக்கு வாசிப்புன்றது, அந்த நாலெட்ஜ், நோவிங்ன்றது ரொம்ப கை அதே போல பார்த்தீங்கன்னா, வாசிப்புல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும். வாசிப்பு ஜெனரலா நாலெட்ஜ், நோவிங் அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு இல்லாம, புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற ஒரு தளத்துக்குள்ள நம்ம போணும். ஜெனரலா சில பேர் வாசிக்கிறாங்க வெறும் அ நாலெட்ஜ் ஆவும், ஜஸ்ட் டூ நோ தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஒரு அறிந்து கொள்வதற்காகவும் தான் வாசிப்பு இருக்கும். ஆனா உண்மையான ஒரு வாசிப்பு, ஒரு மனிதனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்த எப்படி உருவாக்குதுன்னா, அந்த வாசிப்ப நம்ம புரிந்து கொள்வது முழுக்க முழுக்க அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறும்போது தான், அந்த வாசிப்ப நம்ம ஏறக்குறைய அதுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பார்ம் ஆயி நம்மள அது உள்ள நமக்குள்ள அது போயிடுது அந்த வாசிப்பு. ஜெனரலாவே வாசிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வாசிப்புமே நமக்கு ஒரு ஒரு பிறப்பு மாரி தான். என்ன பொறுத்தவரைக்கும், என்னுடைய குடும்ப பின்னணி, என்னுடைய கல்வி பின்னணி, என்னுடைய சூழல் பின்னணிக்கு என்னுடைய வாழ்க்கையே ஜெனரலா நான் வாசிப்புன்றது நான் இன்னொரு தடவ பிறந்த மாரி தான். என்னுடைய ரீபெர்த் மாரி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைய பார்க்கிறதா இருந்தாலும் சரி, பொருளாதார, இல்ல சமூக வாழ்க்கையும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும், என்னுடைய மனநல மேம்பாடுகள் எல்லாமே எனக்குள்ள இருந்து நானே ஒரு புதுசா பிறந்த மாரி தான் எனக்கு என்னுடைய வாசிப்பு எனக்கு உதவுச்சு. சில நேரத்துலலாம் சில புத்தகங்கள்லாம் படிக்கும்போது, அதனுடைய வைப்ரேஷன் நமக்கு உடம்புலயே, பாடியிலேயே தெரியிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான மாற்றத்த நம்ம உடல், மனசுல அந்த வாசிப்பு உருவாக்கும். நான் அத எப்பயுமே உணர்ந்திருக்கேன். அது ஒரு பெரிய ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்கும். ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமாவும் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ள நடக்கிறத நம்மளே உணர முடியும். ஒரு வாசிப்புன்றது. நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வருது. நம்ம வாழ்வியல் மாற்றத்த கொண்டு வருது நம்ம உணரும்போது, அது ஒரு பெரிய ஒரு பெரும் மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் வாசிப்புன்றது அப்படிதான். என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அ மொ கட்டங்களிலயும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா என்னுடைய வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா வாழ்க்கைய நான் பார்க்கிற விதமும், என்னுடைய சூழ்நிலையும் சரி, என்னுடைய அ இருத்தலையும் சரி, நான் பார்க்கிறதையும் சரி, பெரிய மாற்றத்த கொண்டு வந்தது என்னுடைய வாசித்தல் பழக்கம் தான். அது இன்னமும் இப்பயும் என்னுடைய அந்த வாசித்தல் மோடு தான் இப்ப நெறைய மாறி இருக்கு. ஜெனரலா அ இப்ப கிண்டில் புக் இருக்கு. ஏன்னா எப்பயுமே நம்ம புத்தகத்த கையில வச்சுக்க முடியாது. அந்த கிண்டில் புக் மூலமா நெறைய வாசிக்கிறோம். ஆடியோ புக் கூட இருக்கு. நெறைய இப்போ Amazonலயே ஆடியோ புக்ஸ் இருக்கு. ஜெனரலா அந்த கிண்டில் புக்லாம் பார்த்தீங்கன்னா, மாசம் ஒரு ரூ. 150 தான் மெம்பர்ஷிப். ஆனா நெறைய புத்தகங்கள் நமக்கு இலவசமா வாசிக்க கிடைக்குது. ஆடியோ ஆடியோபிள்னு ஒரு மோடு இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, எல்லா புத்தகங்களையும் ஆடியோவா வாசிக்க முடியுது. வாசிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான புத்தகங்கள நமக்கு தேவையான புத்தகங்கள்ல இலவசமாவே கிடைக்குது நெறைய புத்தகங்கள். ஸோ அந்த மாதிரியும் என்னுடைய வாசிப்பு மாறி இருக்கு. புத்தகங்கள் தாண்டி. கிண்டில் புக்காவும் சரி, இல்ல ஆடியோபிள் புக்காவும் சரி. YouTubeலயே எவ்வளோ புத்தகங்கள் நமக்கு ஆடியோவா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு தளம் எனக்கு மாறினாலும், என்னுடைய வாசிப்பு அந்த அறிந்து கொள்ளுதல், நோவிங்ன்றது நிக்கவே இல்ல. ஸோ அது தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு ஒரு நிமிடமும் நம்மளுடைய வாழ்க்கைய அது மாற்றத்த கொண்டு வந்துகிட்டே இருக்கு. ஸோ என்னுடைய வாசிப்ப பொறுத்தவரைக்கும் இப்படிதான் என்னுடைய டிராவல் இருக்கு. அது ரொம்ப பயனுள்ளதாவும், ரொம்ப அ முக்கியமானதாவும் இருக்கு. அதே சமயத்துல வாசிப்புன்றது எப்பயாவது ஒரு தவறாக ஆகுமா? வாசித்தல்ன்றது ஒ ஒரு வாழ்க்கைய ஒரு தவறுதல உருவாக்குமா? இல்ல வாசிப்புன்றது ஏதாவது அ நஷ்டத்தையோ, இல்ல ஒரு பின்னோக்கி போறதுலயோ உருவாக்குமா? அப்படின்னு சில நேரத்துல யோசிச்சா, அப்படியும் அ நடந்திருக்கு. நடக்குது. சில பேருக்கு நடந்திருக்கு. ரொம்ப நல்வாய்ப்பா என்னுடைய லைஃப்ல அப்படி நடக்கல. ஏன்னா என்னுடைய வாசிப்பு வந்து என்னுடைய தளங்கள் அ மாறிக்கிட்டே தான் இருக்கு. இன்னும் வேற வேற தளங்களுக்கு தான் கொண்டு போச்சு. ஏன்னா என்னுடைய
அந்தந்த சூழ்நிலைக்கு தேவையான வாசிப்புகள்ன்றது முக்கியமா நம்மளுடைய சூழ்நிலை, வாழ்வியல் சூழ்நிலை, நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அது சம்பந்தப்பட்ட ஒரு வாசிப்பா இருக்கணும் நம்ம வாசிப்பு. நம்ம அதுக்குள்ள அப்படி போகும்போது அதனுடைய நிலை மாறுது. நம்மளுடைய வாழ்வியல் நிலை ஒரு நிலையிலையும் நம்ம உலகத்தை பார்க்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அது அந்த அந்த சூழ்நிலை சம்பந்தமா நம்ம வாசிப்புக்குள்ள போகும்போது நம்மளுடைய வாழ்க்கை தரமே மேம்படுது, வாழ்க்கையே மாறுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனா சில நேரத்துல சில பேர் நான் பார்த்திருக்கேன். எவ்வளவு நண்பர்கள் நிறைய பேர் வாசிப்புக்குள்ள இருக்கிறவங்க. அவங்க லைஃப் ஒரு ஒரு மாறுதலோ, ஒரு பெரிய வளர்ச்சியோ ஆச்சுன்னா அப்படி இல்லாம இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அத நம்ம அப்படி பார்க்கும்போது அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சில பேர் பாத்தீங்கன்னா வாசிப்புன்றது வெறும் உணர்வியல் எமோஷனல் ரிலேட்டட் வாசிப்பா இருக்கும். ஜெனரலா நான் பாத்தீங்கன்னா நிறைய நாவல்கள் கதைகள் ரொம்ப படிச்சது இல்லை. ரொம்ப என்னுடைய மொத்த வாசிப்புலயே ஒரு 10% தான் அந்த மாதிரி நாவல்கள் கதைகள் 10-20% தான் இருக்கும். அந்த நாவல்கள் கூட ஒரு தத்துவார்த்த நாவல்களா இருக்குமே தவிர முழுக்க முழுக்க கதைகளா இருக்காது. அப்படி வெறும் உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு தீவிர வாசிப்புள்ள போகும்போது அதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ளுதல், நாலேஜோ இல்ல ஒரு லேர்னிங்கோ இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி சில பேர் அவங்களுக்கு வாசிப்ப பெரிய பயன் கொடுக்காத நான் பார்த்திருக்கேன். வெறும் எமோஷனல் ரிலேட்டடா கதைகள், தீவிர கதைகள்ல உள்ள போறவங்களுடைய வாசிப்பு பெருசா அவங்களுக்கு பயன்படாத மாதிரி நான் பார்த்திருக்கேன். அதே போல சில பேர் வாசிப்புக்கு ஆக்சுவலா அவங்க அடிக்ஷன் மாதிரி இருக்கவங்களையும் சில பேர் பார்த்திருக்கேன். வாசிப்பு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுவாங்க. வாசிப்புன்றது நம்ம அடிமையாக கூடாது. வாசிப்புன்றது நம்மளுடைய ஆளுமைய வளர்க்கறதாகவும் ஆளுமைய மாற்றம் கொடுக்கறதாகவும் இருக்கும். ஆனா சில பேர் வாசிப்ப ஒரு அடிக்ஷனாகவும் பண்றவங்கள சில பேரை பார்த்திருக்கேன். அதுவும் ஒரு வாசிப்பு ஒரு சிக்கலா ஆகும். அந்த வாழ்வியல் மாற்றம் எதுவும் இல்லாம இருக்கும். வாசிப்பு நம்ம எப்பயுமே ஒரு சூழியல் சம்பந்தப்பட்டதா இருக்கும். வாசிப்புன்றது இன்னொரு விஷயமும் நம்ம நம்ம ஒரு செயல் வெளியே நம்ம வாழ்வியல்ல போகும்போது ஒரு சமுதாயத்துல போகும்போது நம்ம செய்யற செயலை தூண்டுற மாதிரி இருக்கணும் வாசிப்புன்றது நம்மளை அழுத்திக்கிற மாதிரியும் இல்ல சமூகத்துல இருந்து ஒதுங்குற மாதிரியும் இல்லாம நம்ம சமூகத்தை ஃபேஸ் பண்ணும் போது நம்முடைய செயல்களை நம்ம சமூகத்துல நம்ம எப்படி செயல்படுற அந்த செயலை தூண்டுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வாசிப்புகள் இல்லாம இருந்தாதான் சில நேரத்துல அது ஒரு தவறுதலா போகும். என்னை பொறுத்தவரைக்கும் அது இயல்பாவே அந்த மாதிரி அமைஞ்சது. நிறைய விஷயங்கள் என்னுடைய செயல்பாட்டுக்கு ரொம்ப உதவுற மாதிரி இருந்தது. அதே போல இன்னொரு விஷயமா நான் வாசிப்பை பார்த்திருக்கேன். நிறைய பேர் இந்த இலக்கியம், தத்துவம், வேற கதைகள் இல்ல வேறு வேறு விஷயங்கள் வாசிக்கிறவங்க இந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட வாசிப்புக்குள்ளேயும் சில பேர் ரொம்ப ஆர்வம் காட்டுறது இல்லை. ஜென்ரலா அது நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். எனக்கு ஆக்சிடென்டா அப்படி அது படிக்கிற ஒரு வாய்ப்பு பொருளாதாரம் சம்பந்தமாகவும் படிக்கிற நம்மளுடைய சுய பொருளாதாரம் படிக்கிறா உலகியல் பொருளாதாரம், சமூக பொருளாதாரம் அது வேற விஷயம். நம்மளுடைய ஒரு இண்டிவிஜுவலா நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம எப்படி நிலைநிறுத்திக்கணும், எப்படி முன்னேற்றிக்கணும், எப்படி வளர்த்துக்கணும்ன்ற விஷயத்துக்குள்ள நிறைய பேர் போறதில்லை. அதையும் நான் எப்பயுமே கவனிச்சிருக்கேன். அந்த அந்த லைஃப் மாறாம இருக்கிறதுக்கு சில பேர் நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும், திறமை இருக்கும், அறிவு இருக்கும். ஆனா வாழ்க்கை அவங்களுடைய பொருளாதார நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி இருக்கும். ஸோ அதுல எனக்கு நிறைய பேர்கிட்ட நான் நண்பர்களுக்கெல்லாம் இந்த ராபர்ட் கியோசாகி புக்லாம் பல பேருக்கு நான் வாசிப்பு பழக்கம் உள்ளவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அது உங்களுடைய பொருளாதார ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு பெரிய அத சம்பந்தமான பார்வையே மாறும் அப்படின்னு. ஸோ அப்படியும் சில பேர் அந்த பொருளாதார சம்பந்தமா இல்லாம வேறு வாசிப்புக்குள்ள போகும்போது தன்னுடைய வாழ்க்கை மாறாம இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஸோ இப்படி வாசிப்பு சில நேரத்துல அதையும் ஒரு கவனமா இருக்கணும். வாசிப்பு பழக்கம்ன்றது ரொம்ப முக்கியம்னாலும் நம்ம எதை வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும், ஏன் வாசிக்கணும், எதுக்கு வாசிக்க கூடாதுன்றத ஒரு தெளிவும் இருக்கணும். ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்வாய்ப்பா கரெக்டான நேரத்துல ஒரு கரெக்டான விஷயங்களை வாசிக்க கிடைச்சதுனால எனக்கு எல்லா தளங்கள்லயும் ஒரு வாழ்வியல் பொருளாதார தளமா இருந்தாலும் சரி, உளவியல் தளமா இருந்தாலும் சரி, இல்ல சமூகத்துல நம்ம சமூகத்தை நோக்கி நம்ம நகரும் போது சமூகத்துல நம்ம கலந்து இருக்கும் போது அதை எப்படி அணுகுன்றது விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம தொழில் வளர்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தொழில்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கோ என்னுடைய வாசிப்பு இயற்கையிலேயே பழக்கம் இருந்ததுனால என்னுடைய தொழில் சம்பந்தமா ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 கோர்ஸ் நம்ம
எங்க போனாலும் நம்ம வேலை ஈஸியா கிடைக்கும், இல்ல ரொம்ப ஒரு ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து வேலை செய்யலாம். அந்த மாதிரியான சில படிப்புகளையும் நான் தவற விடல. அதையும் நான் அது ரொம்ப எளிமைதான். வாசிப்பு பழக்கம் உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த பொருளாதார சம்பந்தப்பட்டதோ, தொழில் சம்பந்தப்பட்டதோ, நம்மளுடைய வாசிப்ப உள் போறதோ, அல்ல அத வளர்த்துக்கிறதோ ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா சில பேர் அத தவற விடுறாங்க. நான் அத எனக்கு இயல்பாவது அமைஞ்சது. நான் திட்டமிட்டு செய்யலனாலும், அது ஒரு ஒரு தேவை, அது ஒரு முக்கியம் நான் உணர்ந்தப்போ, நான் அந்த பொருளாதார சம்பந்தமாவும், என் தொழில் சம்பந்தமாவும் வாசிப்பு எனக்கு வாசிப்ப வாய்ப்பு கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே என்னுடைய மொத்த வாசிப்புல அது ஒரு 5% தான். ஆனா நம்மளுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றத்த அது பெரிய லெவல்ல ஒரு 95% நம்மளுடைய வளர்ச்சியா அது குடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாசிப்பையும் நான் தவற விடல. ஸோ அது சம்பந்தமா அது 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 அ ஆன்மீகமா இருந்தாலும் சரி, பொருளாதாரமா இருந்தாலும் சரி, உளவியலா இருந்தாலும் சரி, இல்ல இலக்கியமா இருந்தாலும் சரி. இந்த தொடர்ந்த வாசிப்பு நம்மளுடைய எல்லா தளங்கள்லயும் நமக்கு ரொம்ப சுலபமாவும், ரொம்ப ஆக்டிவாவும் இயங்குறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய வாசிப்பு நானுன்றதுல நான் சொல்ல வந்தது இதுதான். வாசிப்ப பத்தி என்னுடைய அனுபவம் நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன். இது சம்பந்தமா யாராவது ஒரு உரையாடல் இருந்ததுன்னா நம்ம கலை தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட வாசிப்ப பத்தின ஒரு நெடுந்தூர பயணத்த எங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸ் யாருக்காவது வாசிப்ப பத்தி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சார் கிட்ட கேட்கலாம். பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு யாருக்காவது கேள்விகள் இருந்தா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல கூட போஸ்ட் பண்ணலாம். நாங்க சார் கிட்ட கேட்டு சொல்லுவோம். சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. வாசிக்கிற பழக்கம் வந்து எழுத்தாளர்களை உருவாக்குறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமா? இல்ல எழுத்தாளர்களா வர்றவங்க வந்து வாசிக்கிற பழக்கம் இல்லாம கூட வர்றவங்க இருக்காங்களா? அந்த மாதிரி அது சம்பந்தமா கொஞ்சம் சொல்லுங்க சார். எழுத்தாளர் வாசிப்பு பழக்கம் இல்லாத எழுத்தாளர்கள் இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா, அவங்களுடைய எழுத்துல வந்து ஒரு பெரிய ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்காது. நம்ம நிறைய வாசிப்போம் போது பார்த்திருப்போம். சில படைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு அழகியல் தன்மையோ, ஒரு படைப்பியல் தன்மையோ கம்மியா இருக்கும். நீங்க வாசிச்சுட்டு உள்ள போகும்போது உங்களுடைய படைப்பு ஒரு அழகியலாகவும், ஒரு முழு படைப்பியல் தன்மை, ஒரு கிரியேட்டிவிட்டியும் அதுல இருக்கும். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். அதனால வாசிக்காதவங்க படைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. சில பேர் நிறைய வாசிக்காம எழுதுறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. பட் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு தான் இயற்கையிலேயே கை வரும். ரொம்ப அது லட்சத்துல ஒருத்தருக்கு தான். பட் மற்றபடி உங்களுடைய படைப்பு தன்மை வந்து நல்ல உயர்ந்ததா இருக்கணும்னா, அழகியலாவும், கிரியேட்டிவிட்டியாவும் இருக்கணும்னா, கண்டிப்பா வாசிப்புன்றது வேணும். தேங்க்யூ சார். அட்டெண்டிஸ் வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லைன்னா சாட் செஷன்ல கூட நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் ப்ளீஸ். ராஜலட்சுமி மேம், ராஜலட்சுமி மேம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசலாம் நீங்க. ராஜலட்சுமி மேம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் மேம். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. கேக்குது. சொல்லுங்க. சார் ராஜலட்சுமி மேம் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பர்சனல் ஃபைனான்ஸ் புக்ஸ் ஏதாவது பர்டிகுலரா ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் படிச்சது உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதுதான். அந்த ரிச் டாட் புவர் டாட்ன்றது ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் புக் தான். அது ஒரு மாஸ்டர் பீஸ் தான் அது. உலக லெவல்ல பொருளாதார மேதைகள்ல இருந்து
ஒரு எளிய பொருளாதார ரொம்ப சாதாரண பொருளாதாரத்துக்குள்ளேயே போகாதவங்க படிக்கிற ஒரு ஆல்மோஸ்ட் வேர்ல்டு கிளாஸ் ஒரு மாஸ்டர் பீஸ் தான் ரிச் டாட் புவர் டாட். அதனால நம்ம ஜஸ்ட் அந்த பொருளாதார விஷயங்களுக்குள்ள என்டர் ஆகுறவங்க ரொம்ப தாராளமா அந்த புக்கை படிக்கலாம். 100% அந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்றாங்க. தமிழ்லயும் வந்திருக்கு அந்த புக்கு, பணக்கார தந்தை ஏழை தந்தைன்னு. நான் ஆங்கிலத்துல தான் படித்தேன், பட் இப்போ தமிழ்ல ஒரு 7-8 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கண்ணதாசன் பதிப்பகத்துல தமிழ்லயும் இருக்கு அந்த புக்கு. ஒரு கிளாசிக், அது பொருளாதார சம்பந்தமான ஒரு கிளாசிக். தேங்க்யூ சார். ராஜலட்சுமி உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. அட்டெண்டீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன், நீங்க எங்களோட வாட்ஸ்அப் குரூப் அல்லது டெலிகிராம் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அடுத்து வரப்போற அசைன்மெண்ட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் யூ கேன் கான்டாக்ட் Silverfish at any time to get an appointment to the speakers. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? சார், உங்களுக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது புக்ஸ் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, சோ தட் எங்களுக்கு அதை ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு ஒரு நேரத்திலயும் ஒரு புத்தகம் அந்த மாதிரி இருந்திருக்கு, நிறைய புத்தகம். இந்த ஆன்மீக புக்கா சம்பந்தமா புக்கு படிக்கும்போது இந்த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி, அதுவும் கூட தமிழ்ல வந்திருக்கு. ராபின் சர்மா புக் நினைக்கிறேன், நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது. அது சில டைம்ல சில புத்தகம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மன எழுச்சியா ஒரு எழுச்சி உருவாகும். நம்ம அறியாமையே நமக்கே அது தெரியும். அந்த புத்தகம் படிக்கும்போது ஒரு பெரிய ஒரு மன எழுச்சி உருவாகும். அப்படி பல புத்தகங்கள் எனக்கு ஆயிருக்கு. அதுல இந்த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரின்னு ஒரு அருமையான புக்கு. அதே போல ரிச் டாட் புவர் டாட் இந்த பொருளாதார சம்பந்தமா சொல்லும் போது அந்த புக்ஸ். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஓஜி மேண்டினோன்னு இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் புத்தகம் இருக்கு. அது நிறைய இருக்கு. உங்களுக்கு நெப்போலியன் ஹில் வேற நிறைய பேர் இருக்காங்க. அவரது இந்த கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் ஒரு புக்கு, அது ரொம்ப ஒரு நல்ல புக்கு. அவரது சக்சஸ்ன்னு ஒரு புக்கு, சின்ன புக்கு தான். ஓஜி மேண்டினோன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில எழுத்தாளர் தான். தமிழ்ல எதுவும் அவரது புக் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிச் டாட் புவர் டாட் நமக்கு ஒரு பெரிய புது உலகத்தை, அது நம்ம பொருளாதார சம்பந்தமான ஒரு பணம் சம்பந்தமான ஒரு புது உலகத்தை காட்டுற புக்கு. ஆன்மீக சம்பந்தமா நான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி இது நிறைய புக்கு, என்னுடைய தொடக்க காலத்துல அவருடைய புக்கு படிக்கும் போது ஒரு பெரிய மன எழுச்சி இருந்தது. ரொம்ப முக்கியமா ஆன்மீக சம்பந்தமா சொன்னீங்கன்னா நிசர்கதத்தா மகாராஜ் என்னுடைய நான் பிரம்மம் தமிழ்ல வந்திருக்கு. அவரது ஆக்சுவலா ஐ எம் தட் ஆங்கில புத்தகம். அது ஒரு 5-7 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணதாசன் பதிப்பகத்துல நான் பிரம்மம்னு 2 வால்யூமா இருக்கு. அது ஆன்மீக சம்பந்தமான ஒரு ஒரு கிளாசிக் தான். அது சாதாரண ஒரு எளிய மனிதர் தான். ஒரு மகாராஷ்டிரா இருந்து ஒரு நிசர்கதத்தா மகாராஜ் சொல்லிட்டு ஒரு ஆன்மீக ஞான மார்க்கம் சம்பந்தமான ஆன்மீக உலகத்திற்குள்ள நம்ம ரொம்ப அழகா கொண்டு போயிடுவார். அது ரொம்ப ஒரு அருமையான கிளாசிக்ஸ். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு. அது ஒரு டைம்லயும் ஒரு புத்தகங்கள் ஒரு தீவிரமா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு தளம் மாறிக்கிட்டே வரும். இப்போ சமீபமா ஒரு சில புத்தகங்கள், போன வாரம் கூட நம்ம ஒரு இதுல பேசணும், அதாவது த ரூல் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லிட்டு, அது ஒரு புக் ஃபேர்ல வாங்கினது தான், நல்லா இருந்தது. அந்த மாதிரி நிறைய புக்ஸுங்க இருக்கு. ஒரு இலக்கிய புத்தகங்கள், அது ஒரு ரொம்ப தொடக்க காலத்துல படிச்சது. அது நிறைய பேருக்கு தெரியும், இலக்கியங்க புத்தகம். இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்குமா? தேங்க்யூ சார். சார், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். இப்ப புக்ஸ் செலக்ட் பண்ண தெரியல. சில பேத்துக்கு ரீட் பண்ணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. பட் தன்னோட ஜென்னர் என்னன்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு புக் எடுக்கிறாங்க. ஸோ 1 or 2 pages ரீட் பண்றப்பவே உண்மையாலுமே அவங்களுக்கு அந்த புக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு அப்ளிகபிள் சார்? தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றாங்களா? எனக்கு அந்த புக்களை பத்தின ஈடுபாடு இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூ பண்ணணும்னு தோணல.
அதுதான் நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜென்ரலா ஒரு 3 கேட்டகரியா இருக்காங்க. நான் ஓரளவுக்கு ஆய்வு பண்ண வரைக்கும். சில பேருக்கு வாசிப்பு இயல்பாவே வரும். எனக்கு அது ஒரு இயல்பாவே வந்துச்சு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா லிசனிங் கேட்டல் நல்லா வரும். சாதாரணமா ஒரு படம் பாக்குறது கூட எவ்வளவோ ஒரு அருமையான கிளாசிக் மூவிஸ்லாம் நான்லாம் சில நேரத்துல ரொம்ப என்ஜாய் பண்ணி திரைப்படங்கள் ஆங்கில படமும் சரி, சில வேறு ஒரு தமிழ் படம் நம்ம மொழி படமும் சரி, ஆல்மோஸ்ட் ஒரு புத்தக வாசிப்பு மாதிரி தான் அதை பார்த்துருக்கேன். புத்தகங்கள் சொல்லாத விஷயத்த திரைப்படங்கள் சொல்லும். ஒரு 10 மணி நேரம் இல்ல 10 நாள் படிக்கிற புத்தகத்தை ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் திரைப்படங்கள் நமக்கு ரொம்ப அழகா சொல்லிடும். அப்படி கூட அவங்க லேர்னிங் பண்ணலாம். வெறும் புத்தகம் தான் வாசிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அந்த கற்றல அந்த லேர்னிங் தான் அந்த புத்தகத்தினுடைய குறிக்கோள் என்ன, வாசிப்பினுடைய குறிக்கோள் லேர்னிங் தான். அந்த லேர்னிங்க அவங்க வேற எந்த முறையிலையும் கத்துக்கலாம். புத்தக வாசிப்பின் வழியா மட்டும்தான் கிடையாது. அதனால நம்ம வலுக்கட்டாயமா போய் வாசிக்கணும்னு இல்லை. அந்த லேர்னிங்க உங்களுக்கு எப்படி வருது, எது சுலபமான லேர்னிங்கா இருக்கு, அப்படி அந்த லேர்னிங்கை நீங்க வச்சுக்கலாம். சில பேருக்கு பார்த்தல் கேட்டல் மூலமா வரும். இன்னொரு கேட்டகரி நான் சொன்ன, சில பேர் வந்து இந்த புத்தகம் வாசிப்பு பிடிக்காது, இல்ல அந்த வேற மாதிரியான கத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒரு விஷயத்த செய்யும் போது ஒரு செயலா தான் அவங்களால கத்துக்க முடியும். அப்படியும் சில பேர் இருக்காங்க. அப்படிதான் சில பேர் லேர்ன் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ஈஸியா வரும். சில பேர் வாசிப்பு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அது செயல்ல போகும்போது ஆல்மோஸ்ட் அவங்க ஜீரோவா கூட ஆவாங்க. அதை செய்ய முடியாது. அவங்க வெறும் சொல்லுவாங்கல்ல, இந்த புத்தக புழுன்னுவாங்கல்ல, கிணத்து தேவலே புத்தக புழுன்ற மாதிரி அந்த புத்தகத்தோட நின்றும் செயல்ல போகும்போது அவங்களால ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். அப்படியும் நிறைய பேர் புத்தகம் இந்த வாசிப்பினுடைய சில ஆபத்துல அதுவும் ஒண்ணு. அது பாத்தீங்கன்னா அது சில பேர் அதை செயலாவே செஞ்சாதான் அவங்களுக்கு லேர்னிங்கா இருக்கும். அப்படியும் ஒரு டைப். அதனால அவங்க புத்தகம் வாசிச்சுதான் கத்துக்கணும், இல்ல புத்தகம் வழியா தான் கத்துக்கணும்னு இல்லை. அவங்க ஒரு விஷயத்த செயல் வழியா கத்துக்கும் போது தான் ஈஸியா இருக்குன்னா அவங்க அப்படியும் கத்துக்கலாம். ஸோ இப்படி லேர்னிங்க்கு பல டைமென்ஷன் இருக்கு. வாசிப்பு மட்டும்தான் இல்லை. அவங்களுக்கு லேர்னிங் எந்த டைமென்ஷன்ல வருதோ அந்த டைமென்ஷனுக்குள்ள அவங்க லேர்னிங்குள்ள போகலாம். தேங்க்யூ. அட்டெண்டீஸ்க்கு வேற யாருக்கும் கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? சார் சொன்ன ப்ரிஸ்கிரைப் பண்ண புக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்க இன்ஃபர்மேஷனா இருக்கு. த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி, ரிச் டாட் புவர் டாட், நான் பிரம்மம், த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் போன்ற புத்தகங்கள்லாம் நமக்கு வாசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன் சார். உண்மையாலுமே உங்களோட நெடுந்தூர பயணத்தை வந்து எங்க கூட அழகா ஷேர் பண்ணதுக்கு சில்வர் ஃபிஷ் குழுவின் சார்பாக மிக்க நன்றிகள் சார். நன்றிமா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அட்டெண்டீஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல்.